ரைட்டு, கட்சி நல்லாவும் இருந்தது இல்ல, இருந்தது. அதிமுக தான். இல்ல தனிநபர் செல்வாக்குன்றது கடைசி இல்ல, அது காரணம் எடப்பாடிக்கு அந்த செல்வாக்கு இல்ல, சரிஸ்மா இல்ல. இல்ல முரண்பாடு வராதா அது புஷி ஆனந்துக்கும் செங்கோட்டையனுக்கும்? அங்க பவர் பாலிடிக்ஸ்க்கே வராதுங்க. ஏன்னா எல்லா பவரும் விஜய் கிட்ட இருக்கு. இவங்கெல்லாம் விஜய் என்ற அந்த வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்றவங்க தான். அதுல யார் போனாலும் சரி. அதனால அங்க அது ஒரு டிராபேக் தானே. அது டிராபேக்னு எப்படி சொல்றீங்க? ஜெயலலிதா அப்படிதான் இருந்தாங்க, எம்ஜிஆர் அப்படிதான் இருந்தாங்க. அதனால நீ கட்சி என்ன நிலைமையில் இருக்கு? ரைட்டு, கட்சி நல்லாவும் இருந்தது இல்ல, இருந்தது. அதிமுக தான். இல்ல தனிநபர் செல்வாக்குன்றது கடைசி இல்ல, அது காரணம் எடப்பாடிக்கு அந்த செல்வாக்கு இல்ல, சரிஸ்மா இல்ல, அந்த ஆளுமை இல்ல. அதான் பிரச்சனை. தவிர திமுக அடுத்த கட்ட இரண்டாம் கூட தலைவர் அப்படி குடும்பத்திலிருந்து வந்தா கூட அப்படி ஒரு செட்பேக் கிரியேட் பண்றாங்கல்ல. இல்ல திமுகவும் எவ்வளவு பிளவுகளை சந்தித்து இருக்குது, எவ்வளவு சேதாரங்களை சந்தித்து இருக்குது. எவ்வளவு பேர் திமுகலேருந்து படப்படையா வெளியேறி ஒரு கட்டத்தில் வைகோபால்சாமி வெளியே போனப்ப வெளியே போல அவர் வெளியேற்றப்பட்டாங்க கொலை குற்றம் சொல்லி. அவர் வெளியே போன பிறகு அவரோட சரிபாதி மாவட்ட செயலாளர்கள் வெளியேறினாங்க. அப்போ அறிவாலயமே எங்களுக்குன்னு சொல்லி வைகோ சொன்னார். அதனால் திமுகவும் ஏராளமான பிளவுகள் சேதாரங்களை சந்தித்து இருக்கு. இன்னைக்கு ஆட்சியில் இருக்குங்க, நாளைக்கு ஆட்சி போட்டங்க துரைமுருகனே வெளியே வருவார், என்னையா இங்க குடும்பம் நடத்துறீங்களான்னு. குடும்ப அரசியல் என்பது திமுகவை கரையான் போல அரிச்சிட்டு இருக்குதுங்க. இப்போ மாநில அளவில் ஸ்டாலின் குடும்பம், கருணாநிதி குடும்பம், மாவட்ட அளவுங்களையும் இதே தான், இதே ஃபார்முலா தான்.